டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ட்ரெண்டிங் மேக்னெட்ஸ். என்னப்பா இவ்வளோ ஸ்டைலா பண்றேனே பாக்குறீங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 50 வருஷமா எவ்வளோ ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப கூட 5ல இருந்து 50 வரைக்கும் அவரை தெரியாத நபர்களே கிடையாது. இந்த இந்தியான்னு இல்ல, உலகம் முழுவதும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவரை மாதிரியே லுக் லைக்கே இருக்க நம்ம கூட ரஜினி ராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்விகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஃபீலாக இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கனவு, எல்லாருக்குமே கனவாக தான் இருக்கும். ஸோ ஆங்கராக இருக்கவங்களுக்கு ரஜினி சாரை இன்டர்வியூ எடுக்கணும்னு கனவாக இருக்கும். ஆக்டராக இருக்கவங்களுக்கு ரஜினி சார் கூட நடிக்கணும்னு கனவாக இருக்கும். ஸோ டேரக்டராக இருக்கவங்க ரஜினி சாரோட படம் பண்ணணும் அப்படின்றது கனவாக இருக்கும். ப்ரொடியூசராக இருக்கவங்களுக்கு ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற கனவாக இருக்கும். பல கனவுகள் நிறைய பேருக்கு இருந்தாலும் எனக்கு பர்சனலாக ஒரு ரஜினி சாரை நான் இன்டர்வியூ பண்ணால் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, வணக்கம். ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி எங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க கேரளாவில் இருந்து. ஸோ ஹவ் இஸ் இட் ஃபீலிங்? ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து தொடங்குனீங்க இந்த இந்த பயணத்தை ரஜினி சார் கெட்டப்பில் இருந்து? அது நான் ஸ்கூலு படிக்கும்போது அந்த ரஜினி சார் படம் பார்த்து கொண்டு இருக்குது. அந்த இந்த அளவுக்கு വലിയ சூப்பர் ஸ்டார் ஒன்றும். ஓகே, நான் நினைக்கிறேன் நாட்டுக்கு ஒரு நல்லவன், நாட்டுக்கு ஒரு நல்லவன். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலும் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ரஜினி சார் இப்படியே வந்து கொண்டே இருக்குது. நானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, அப்புறம் யாருக்கையோ சொல்லுவேன், அந்த ரஜினி சார் கட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவேன். இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். டிக்டாக் எல்லாம் வரும்போது. ஓ, டிக்டாக் காலத்தில் நான் சின்ன கிராமத்தில் இருக்கு. எந்த ஊர்ல சார் இருக்கீங்க? நான் கேரளாவில் கொச்சின், அங்கே ஒரு பரவூர் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குட்டந்துருத்துன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அங்கேதான் இருக்குது. ஓகே. அப்போ அந்த கிராமத்துக்கு யாரும் சொல்லலை, வெளியில எல்லாரும் சொல்றேன் ரஜினி சார் ஒரு கட்டு இருக்கு அப்படி சொல்றது. சின்ன வயசுல இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ரஜினி சார் வளரும்போது நானும் கொஞ்சமாக வளர்ந்தது அப்படி மேட்ச் ஆயிருக்கு. ஓகே. அப்புறம் நம்ம இது இவ்வளோ புரிஞ்சது. நான் வேட்டையன் படம் ரிலீஸ் பண்ணும்போது வேட்டையன் படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் அங்கே தியேட்டரில் அது முன்னாடி சொல்லியிருக்கு, ஒரு தடவை போய் பார்ப்போம், அங்கே எல்லாம் ஃபுல் ரிவ்யூ போன இடம். ஓகே, சரி போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ அந்த வேட்டையம் படத்து காலையில் நம்ம ஃப்ரெண்டு சொல்லியாச்சு போய் பார்க்கலாம். அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நானும் நம்ம ஃப்ரெண்டு சின்ன பையன் இருக்குது, அவர் வேற ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த உள்ளிലേക്ക് ஏறும்போது மொத்த மீடியா எங்கிட்ட திரும்பியாச்சு. அவர் ஒரு இது பண்ணி கொண்டிருந்தது ஃபுல்லாக எங்கிட்ட வந்தாச்சு. அப்போ நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நம்ம இது கனவில் யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி நான் நோனோ சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. இவரு என்ன நினைச்சு, இவரு யாரு நோன்னு சொல்லியா மீடியா கருவின்னு வராது. அதுக்கப்புறமே நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தேன், தனியா நான் பையனும் போய் உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இப்படியெல்லாம் மொபைல் ஆட் வந்திருக்கு. அப்போ நான் நினச்சேன், நான் எதுக்கு இப்படியும் இது பண்ணுறது சும்மா சிரிச்சுட்டு. அப்போ அவரெல்லாம் அதுக்கப்புறம் அங்கே கக்கேந்து எழுந்துட்டு நடந்து ஃபுல்லாக ரிட்டர்ன் வந்தாச்சு. இவர் திரும்பி போயெல்லாம் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுதான் முதல் தடவை நான் ஒரு டான்ஸ் போட்டாச்சு. அந்த மாதிரி அது டான்ஸ் போட்டாச்சு. அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அங்கே கேரளாவில், மொத்தமாக வைரல் ஆயிடுச்சு. அதுதான் இவ்வளோ மீடியா என்ன இவ்வளோ பார்க்குறது இன்னைக்கு அந்த அந்த தடவை தான் தெரிஞ்சது. தமிழ் எப்படின்னு தெரியல, ஆனாலும் இப்படிதான் இந்த தமிழ் வரும். பரவாயில்ல சார், பரவாயில்ல. தேங்க்யூ. ஓகே. ஸோ ரஜினி சாரை மொழியா முக்கியம், எல்லாருக்குமே அந்த இதுதானே லுக் லைக் வேற இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் சார்? அதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன சார், வீட்டில் யார் யார் இருக்காங்க மொத்தமாக, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வீட்டில் ஒய்ஃபு, 2 குழந்தைகள். ஓகே. ஒய்ஃப் பேர் நித்யா, அது ஹவுஸ் ஒய்ஃபு. என்ற மோளு மூத்தது என்ன சொல்லுவது, மூத்த பொண்ணு அவள் +2 படிக்குது. ஓகே. இளையவள் மூத்தவள் பேரு நிவேதிதா, இளையவள் பேரு நிஹாரா. இவர் தான் இன்னைக்கு வீடியோ எல்லாம்
கரெக்டாக பண்ணி தந்தது. அது ஓகே. வந்து கேமராமேன் பண்ணதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. அவருக்கு தெரியும் என்ன மூமெண்ட்ஸ் எப்படின்னு தெரியும். அதனால நான் சென்டர்லே இருக்கும். ம். அது சின்ன வயசுல முதல்ல அவருக்கு அது இதாயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இருக்காங்க, உங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இருக்கும்போது நெறைய வந்து இந்த ரொமான்டிக்கா பேசும்போது அதிகமா வந்து என்ன பேசுவாங்க? இங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா? "இப்படி திரும்பும்போது நீ பார்க்க சூர்யா மாரி இருக்கடா" அப்படின்ற மாரிலாம் எங்க 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 சைட்லலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் சொல்லுவாங்க, "நீ இந்த லுக்ல வந்து அரவிந்த் சாமி மாரி இருக்கடா, ரொம்ப அழகா இருக்க" அப்படி சொல்லுவாங்க. "இந்த படத்துல வர ஹீரோ மாரி இருக்க" அப்படின்னும்போது, உங்க ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? அது வந்து அ இப்ப நான் வெட்கப்படுறாரு சார். இல்ல இல்ல இல்ல. நான் முதல்ல சொல்லலையா? ஓகே, நம்ம அவரு கொஞ்சம் டவுன் ஏரியால இருந்தது. ஓகே. நான் வந்து சின்ன கிராமத்து. நம்ம ஓகே. ஊர் பேரு தான் முக்கியம். அ. குட்டந்துருத்துன்னு சொல்லுவேன். ஓகே. அங்க இவரு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அ. அங்க எல்லாம் இங்க எப்படின்னு தெரியல. ஓகே. நம்ம படம் பார்க்கறதுக்கு போனா அ. ஃபர்ஸ்ட்டு அந்த சிவாஜி ரிலீஸ் ஆயிருக்கு. அ. அது அப்படி முதல் தடவ போய் சிவாஜி பார்த்தாச்சு. ம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் தடவ கூடி நான் சிவாஜி பார்க்கறதுக்கு போய் போயிட்டாங்களே. அப்ப "நீ பார்க்கறதுக்கு கூப்பிடாதீங்க." ம். அப்பதான் தெரியணுது நான் ரஜினி ரஜினி ஃபேன் அப்பதான் தெரியணுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ சொன்ன மாதிரி அப்படி ஒண்ணும் இல்ல. ஏதாவது வெளிய போகும்போது ரஜினி சார் மாதிரி இருக்கு. ரஜினிகாந்த் இங்கே ரஜினி சார், அங்கே ரஜினிகாந்த் சொல்லுவேன். ஓகே. ரஜினிகாந்த் மாதிரி அந்த மாதிரி சொல்லிய போது வந்து சொல்லுவேன். ஓகே. அதில அப்படி சொல்லு. இப்போ வந்து எல்லாம் கன்டினியூஸா அவர் கேட்டு அவருக்கு அது இன்னும் அப்படியே போய்க்கொண்டிருக்குது. அவங்களுக்கு இல்ல. அ அவங்க வந்து உங்கள என்ன சொல்லுவாங்க? உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? நெறையா. பேசுனது தான். பேசுறது. அவரெல்லாம் அப்படி சொல்லியிருக்கு. அவ்வளோதான். ஓகே. அல்லாது அவரு வந்து நான் அந்த மாரி இருக்கிறதுன்னு சொல்லாது. ஓகே. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ம டாக்டர் ஓகே. அவளோட ஸ்கூல்ல நான் போயாச்சு. அ. அப்போ வந்து இன்டர்வல் டைம் நம்ம அந்த வண்டி ஏற்றி அங்கே நிறுத்தி ஃபுல்லா அ. வேறு ரஜினி சார் வந்திருக்கு, ரஜினிகாந்த் வந்திருக்கு, ஃபுல்லா வந்து கூட்டமா வந்து அவரு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகே. நம்ம சொல்லியா இந்த இன்டர்வியூ முடியாது. ஓகே. அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. சார் அதுக்கப்புறம் வந்து கேரளான்னு வேற சொல்லிட்டீங்க. அங்க ஆல்ரெடி மோகன்லால், மம்முட்டி இவங்கலாம் இருக்காங்க. பெரிய ஸ்டார்ஸ்லாம். ம். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? நீங்க உங்க வீட்ல இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்சு இருந்திருப்பாங்க. மோகன்லால், மம்முட்டி இவங்க ஃபேன்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? இது இப்ப என்ன சொல்றது? ம். இப்போ உங்களுக்கு இப்ப கொஞ்சமா என்ன புரிஞ்சுது. ஓகே. முன்னாடி வந்து நான் வந்து நான் வந்து டிவி சீரியல்லலாம் அ. கன்டினியூஸ் கொஞ்சம் கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணியிருக்கு. ம். அதெல்லாம் வந்து வேற டிஃப்ரெண்ட் ரோல். ஓகே. தாடி இவ்வளோ இருக்கும், முடி இவ்வளோ இருக்கும். போலீஸ் எஸ்ஐ வேஷம் அந்த ஓகே. மாதிரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரஜினி ஸ்டைல் வந்து அந்த அந்த ஸ்டைல் வந்து எங்கேயும் நான் காட்டாது. ஓகே. ஆனா நான் ட்ரை பண்றேன். அ. ஏதோ நடிக்கிறதுக்கு அது மாதிரி ட்ரை பண்ணி கொண்டிருக்குது. அப்போ அங்கே கேரளாவில் எப்படின்னு தெரியுமா? மோகன்லால் சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கு. மம்முட்டி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கு. ஏது நடன போல ஒரு ஆள் இருந்தா, அவரு வந்து அந்த ஸ்டேஜ்ல பாடுவே ஓகே. அந்த மாதிரி எல்லாம். அவரு வந்து சினிமையிலொന്നും வராது. ம். வந்தாலும் வந்து மோல்ல ஏறி போகாது. ம். எனக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்தா அந்த ம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ன போல பெரிய ஆளாகணும். ஓகே. இல்லைங்க வேண்டாம், நோ ப்ராப்ளம். எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே. நான் இப்படி நினைக்கிறேன். கோவில்லலாம் நம்ம இப்படி தானே கோவில்ல நம்ம அந்த பெரிய ஆளாக்கணும், ரஜினி சார் மாதிரி ஆகணும், ரஜினி சார் இதுதான் சொல்லிக்கொண்டு கண்டினியூஸா. ஓகே. அது வந்து அதுதான் தப்பு இருக்கு. ரஜினி சார் மாதிரியே இருக்கணும். இப்ப ரஜினி சார் மாதிரி ஆயிட்டேன். பெரிய நடன ஆகல. நான் எப்படி நினைக்கிறேன். ஓகே. தப்பு என்கிட்ட இருக்கு. ஓகே. ரஜினி சார் மாதிரி ஆகணும்னு நினைச்சு, இப்ப ரஜினி சார் மாதிரி ஏதாவது இருக்கு. ஓகே. சார் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உங்களோட வேலையா என்ன சார் பார்ப்பீங்க? ஸோ நான் இப்ப சினிமாலயே வந்து நடிக்க ஃபுல்லா இறங்கிட்டீங்களா? இல்ல அ வந்து வேற ஏதாவது பிசினஸ் ஏதாவது அல்ல பண்ணிட்டு நான் இருக்கீங்களா? வந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆ. ஆசை. சார். ஆனா வந்து அதுக்காக இப்ப நம்ம சொல்லலையா, நடந்து கஷ்டப்பட்டு ம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் 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 எல்லாம் இது கிடைச்சது. ஆனா ம். நான் வந்து அதுன்னு வேண்டி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் வந்து ஓகே. வேஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே. அ ம் சின்ன ஆளுகள நம்பி அவர் படத்துல கண்டிப்பா கிடைக்கும். வெயிட் ஓகே. பண்றேன். நல்ல ரோல் கிடைக்கும். ஓகே. அப்படி வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. அது ஓகே. வந்து அது வேஸ்ட் பண்ணலைங்களும் நான் பெரிய நடன ஆகணும்னு நான் நினைக்கல. ஆனாலும் ஓகே. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
இருந்ததுனால கண்டினியூஸ் டிவி சீரியல் வந்து அப்போ இந்த போய் நடித்தா ஒரு வாரம் 2 வாரத்தினுள்ள ஃபுல்லாக டிவியில் பார்க்க முடியும். ஓகே. அதுவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கு. நிஜமாக சொல்ல இன்ன வரைக்கும் ஃபேஸ் எல்லாம் காமிச்சிருக்கு சினிமையில். ஒரு டைலாக் கூடி சொல்லலை. இப்போவும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே. அதுவும் பார்ப்போம். ஓகே சார். அங்கே இப்போ நம்ம வரக்குள்ளேயே பார்த்தோம், இங்கே இருக்க மக்களுக்கே நிறைய பேருக்கு வந்து உங்களை தெரிஞ்சிருக்கு, வந்து பேசினாங்க, இது பண்ணாங்க. அங்கே எப்படி சார் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக வேற இருக்கீங்க. ஸோ கடை திறப்பு விழா அது இதுன்னு நிறைய போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது. நிஜம் இது இவ்வளவுதான். இப்போ நான் ஒன்றும் பண்ணிலன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் இது கண்டதுனால தானே கூப்பிடணும். இது பண்ணிலன்னு வச்சுக்கோ. பண்ணதுக்கு முன்னாடியும் ரஜினி சார் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமா, அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்குது. ஓகே, ரஜினி சார் போல் நான் எப்படியும் நினைக்கிறது இது இல்லை. ரஜினி சார் போல் இருக்கிறது ஒரு அது கிடைச்சி கடவுள் தந்திருக்கு, இருக்கட்டும். ஆனால் ரஜினி சார்னா இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ அன்பு, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கிடைக்கிறது அவர் அப்படி தான் இருக்குது. சிம்பிளா ஹம்பிளா எல்லாம் அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ நான் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே. நம்மளால ஒரு சின்ன ஒரு இது போலும் வேற நம்ம பார்க்குறோம் ஒரு ஆக்கு வராது. ஃபேன்ஸ் ஆயிலும் யாராயிலும் அந்த மாதிரி வராது. அதுதான் என்னை சம்பந்திச்சு சேலஞ்ச். ஓகே. இது நமக்கு இருக்கு, இந்த ஒரு இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அது ஓகே. ஆனால் நெக்ஸ்ட்டு இதுதான் நான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கேன் இந்த மெயின் விஷயம். சார் இங்கே நிறைய பேர் வந்து ரஜினி சார் கெட்டப்பில் இருக்காங்க. நான் பார்த்த அளவில் வந்து ரஜினி சார் கெட்டப்பில் இங்கே நிறைய பேர் இருக்கும் போது பெருசாக மூமெண்ட்ஸ் எதுவும் போட மாட்டாங்க, டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம். ஆனால் நீங்கள் ரீசெண்டாக வந்து அந்த கூலி படத்துல இருந்து வந்த இந்த பாட்டை வேறு ஆடிட்டு இருந்தீங்க. எப்படி சார் அதை பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பிடிக்குமா, இல்லை அப்பயே வருமா, இல்லை இதுக்காக வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டீங்களா? அது வந்து நான் எப்பவும் ரொம்ப ஹாப்பியான ஆள். ஓகே. இன்னைக்கு டென்ஷனும் லைஃப்பில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குள்ள மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பி தான் இருக்குது. முன்னாடி வந்து எப்போ வீட்டில் டிவி எல்லாம் வந்துச்சு, கேபிள் எல்லாம் வந்துச்சு, சன் மியூசிக் தான் ஓடுறது. ஓகே. நான் நடக்கிறது எல்லாமே மியூசிக்னால நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அது இந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நான் அப்படி தான் சன் மியூசிக்காக ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கேன். அது ரஜினி சார் பாட்டில் ஏது பாட்டில் அப்படியே போய்கொண்டே இருக்கு. நான் நடக்கிறது ஸ்டெப் ஏறினது எல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த கொச்சு டிவி எல்லாம் வந்தாச்சு, குழந்தையெல்லாம் வந்தாச்சு, அவரெல்லாம் வந்து இது பார்க்கும்போது அது ஸ்டாப் ஆகிருக்கு. எல்லாம் உள்ளில் இருக்குது. இப்போ நான் எப்படி நடிக்கும் ஆக்ட் பண்ணுவேன், உள்ள என்னால் முடியும். டான்ஸ் முடியும், நான் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூ கூப்பிடுறது ஓகே, நான் பண்ணலாம். இப்போ தெலுங்குல கூப்பிடுறது, அது இன்டர்வியூ நிறைய கூப்பிட்டோம். தெலுங்கு கூப்பிடுறாங்க, அது கேட்கணும். தெலுங்கு கன்னடா எல்லாம் இன்னைக்கு தெலுங்கு ஏது கன்னடா ஏது அது போல தெரியாது. பேன் இண்டியா இன்டர்வியூ ஸ்டார்னு மாறிவீங்க போல இருக்கே. ஏன்னா இங்க நிறைய பேர் பேன் இண்டியா மூவிஸ்ல நடிப்பாங்க, தெலுங்குல போய் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல, அந்த மாதிரி சுத்தி எல்லா லாங்குவேஜ்லயும் நடிப்பாங்க. நீங்க சுத்தி எல்லா லாங்குவேஜ்லயும் இன்டர்வியூ கொடுங்க சார். நான் வந்து இன்னைக்கு டைலாக் கிடைச்சா நான் வந்து நடிகர். ஓகே. இன்னைக்கு டைலாக் கிடைச்சா நான் கண்டிப்பா நடிக்குவேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அது வந்து நோ ப்ராப்ளம். ஓகே. டைலாக் சொல்லி தந்தா ஸ்டார்ட் கேமரா வரனா நான் நடிக்குவேன். ஓகே. அது எத்தனை டேக் போகுதுன்னு தெரியாது. ஆனா நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இந்த டான்ஸ் பார்த்துட்டு உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? இப்ப ரீசெண்டா கூலில ஆண்டிங்களே, டான்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எப்படி ஆண்டிங்க? நிஜமா சொன்னா எல்லாரும் தலையோட வெக்கப்படுறது சார்.